सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. நனு கிமத்திர வகைகள் வந்து ஆரம்பிக்கணும். அதாவது இது என்ன விஷயம்னா, அகம்னு நம்ம எதை சொல்றோமோ அது வந்து வெறும் சைதன்யம் இல்லை, அதுல ஜடசாகமும் கலந்து இதமம்சம் அனிதமம்சம் இது ரெண்டும் கலந்துருக்கு. வெறும் சைதன்யத்தை நாம சொல்றதே கிடையாது. நம்ம அனுபவத்துக்கு அகம்னு எது தெரிகிறதோ அது சைதன்ய மாத்திரம், சித்த சைதன்யம் அப்படின்னு சாதிக்கிறார். இது சித்தாந்தம், வேதாந்த சித்தாந்தம். அப்போ பஞ்சபாடிகாரர் சொன்னார், நான் சொல்ற விதத்துல நீ வந்து நன்னா அவசித மனசையா மனசை ஏகாக்கிரப்படுத்தி அனுபவத்தை நன்னா பரீட்சித்து பார்த்து அதுக்கப்புறம் தனக்கு கிடைச்ச அந்த ரிசல்ட் இருக்கு அதை வந்து பிரச்சாரம் பண்ணாமல் அனுபவத்தை அனுபவம் அப்பிரச்சாரா உதற்கு போன்றா சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஆந்த ரெண்டு கலந்துருந்தா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் சொன்னதை அப்படியே நீங்க நம்பணுங்கிறது இல்லை. நானே அனுபவித்து அந்த அகங்கிறதுல ரெண்டு அம்சம் கலந்துருக்கு, இதமம்சம் அனிதமம்சம் ரெண்டும் கலந்துருக்கு அப்படிங்கிறத உங்களால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அப்போ பூர்வபக்ஷி சொல்றான், விமத்திர வரைக்கும் எனக்கெல்லாம் படிச்சுன்னு நன்னாதான் தெரியுது, அகம்னு சொன்னா வெறும் சைத்தன்யம் தான். அசம்பின்ன இதம் ரூப தேவ அகனித்யனுபவா. சம்பின்னா கலந்ததுன்னு, அசம்பின்னம்னா கலக்காது. இதம்சம் கலக்காத அனுபவம் தான் அகமம்சம். அகம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் தெரியுது, அதுல இதமம்சம்ங்கிறது கலக்கவே இல்லை, சித்த சைதன்யம் தான் அங்க தெரியுது. வீம்பு சொல்றான், நம்ம சிவத்திர ஒளி தெரியும், நீங்க வந்து பரீட்சை பண்ணி பார்த்து சொல்லுவோம்னு சொன்னோ இல்லையோ, எல்லாம் நல்லா பரீட்சை பண்ணியாச்சு. நான் வரும் சைத்தன்யத்தை ஆத்மாவை மாத்திரம் தான் சொல்றேன், அதுல எதையும் கலந்து சொல்லல அப்படிங்கிறான். கல்வி பிரமாத்திரு பிரமேய பிரணிதய தாவத் அபரோக்ஷா. இந்த மூணு விஷயம் நமக்கு அனுபவத்துல தெரியும். அனுபவத்துக்கு எது விஷயமா இருக்கோ அது நம்ம அபரோக்ஷம்னு சொல்றோம். பிரமாதா பிரமேயம் பிரமிதி அப்படின்னு மூணு திருக்குட்டி சொல்றோம் போது இதுதான் திருக்குட்டி. இது வந்து மூணுமே நமக்கு பிரத்யட்சமானது அபரோக்ஷம். அதுல வித்தியாசம் உண்டு. பிரமேயம் கர்மத்வேன அபரோக்ஷம். பிரமேயம் எப்படி அபரோக்ஷமா இருக்குன்னா, அந்த ஞானம் அபரோக்ஷமா இருக்கிறதுனாலே அதுக்கு விஷயமானது கர்மான விஷயம். ஞானத்துடைய கர்மாவை விஷயம். கர்மானா என்ன தெரியுமோ, கர்மான்னு சொன்னாலும் நமக்கு வந்து இது கஷ்டமா தான் இருக்கும். கர்மானா ஏதோ கர்மா பாரம்பரிய கர்மாலாம் சொல்றாங்க, அது இல்லை, கர்ம காரகம். அந்த கிரியையை சொல்லும் போது விதியாந்தமாக எதை நிரூபணம் பண்ணுவோமோ அது வந்து அந்த கிரியை கர்ம காரகம். கிராமம் வெற்றி, கிராமத்துக்கு போகிறான்னு சொல்லுவோம். கிராமம் வெற்றி சம்ஸ்கிருதத்துல கிராமங்கிறது கர்ம காரகம். அதே மாதிரி கதம் ஜானாதி இடத்தை அறிகிறான் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டாவது அந்த விதியா, அதனால அது கர்மகாரகம்னு சொல்லலாம். அதைத்தான் இங்க கர்மன்னு சொல்ல. பிரமேயம் அதாவது விஷயமானது ஞானத்துக்கு விஷயமாக தெரியுது. நம்ம விஷயம் தான் சொல்லுவோம். ஞானத்துடைய கர்மகாரகத்தை விஷயம் சொல்லலாம். ஞானம், இச்சா, பிரயத்தனம் இதனுடைய கர்மகாரகத்தை விஷயம்னு சொல்றது. இச்சா விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். எதை இச்சைப்போமோ அதுதான் இச்சைக்கு விஷயம். பிரமாத்திரு பிரமிதி புனः அபரோக்ஷே ஏவ கேவலம். அந்த ஒரு விஷயம், அந்த பிரமேயம்னா கடப்பட்டார்கள் எதை பார்க்கிறோமோ அது அதெல்லாம் வந்து கர்மாவாக
தியானத்துக்கு விஷயமாகிக்கொண்டு அபரோட்சமாகிறது, விஷயமாகாமலே அபரோட்சமாகக்கூடியது பிரமாதாவும் பிரமிதி. அது எப்படின்னு நீங்க இப்படி கவனிச்சுக்கலாம். நீங்க என்ன பாக்குறீங்கன்னு கேட்டா, நான் வந்து கடத்தை பாக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்றேன். தான் கடத்தை பாக்குறேங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா எதை பார்க்கிறோம், எதை பார்த்தேன்னு கேட்டா கடத்தை அப்படின்னு தான் நீங்க சொல்வதே தவிர என்ன பார்த்தேன் தியானத்தை பார்த்தேன்னு நீங்க சொல்ல மாட்டேன் இல்லையா? அப்ப எதை பார்த்தேன்னு கேட்கும்போது என்ன பதில் வருதோ அதுதான் கர்மா. தியானத்துக்கு கர்மக்காரம். ஏன் அப்படி கேட்கும்போது கடத்தை அப்படின்னு தான் சொல்றோமே தவிர என்னை சொல்றதில்லை. அப்ப கடத்தைன்னு சொல்ற காரணத்தினால அது அந்த தியானத்துக்கு விஷயமாக கர்மாவாக கர்ம காரகமாக அபரோஷமாகிறது. ஆனா பிரமாதாங்கிற தானம் அந்த பிரமிதின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் இது ரெண்டுக்கும் கர்மகாரகமாக ஆகாமலே அபரோஷமாகும். இதுதான் சொன்னார், பிரமாத்திரு பிரமிதி குணா அபரோக்ஷே ஏவதீரணம் கர்மதயா. இது கர்மகாரகம் ஆகாது. அதுலயும் ஒரு விஷயம், பிரமிதி அனுபவா ஸ்வயம் பிரகாசா பிரமாணம். இது பிராபாகரன் சொல்லுவான். அந்த தியானம் இருக்கே அது வந்து அதுதான் அனுபவம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு இன்னொரு பேரு அனுபவம். அது தானே பிரகாசிக்கக்கூடியது. அது பிரகாசிக்கிறதுக்கு வேற எதுவும் ஒன்றும் தேவைப்படாது. இதைத்தான் நான் வந்து பிரமாண பலம். நான் இப்ப வந்து இந்த திருப்பதியில பிரமாணத்தை கொண்டு வரல. பிரமாதா பிரமேயம் பிரமிதி இவ்வளவுதான் சொன்னேன். ஆனா இதுக்கு மேல பிரமிதியை உண்டு பண்ணக்கூடிய பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு, சாதனம். பிரமிதியை உண்டு பண்ணக்கூடிய சாமகிரி சாதனம், காரணம் வேற தனியாச்சு. அதற்கு பலமாக ஏற்படுறதுதான் இந்த பிரமா தியானம். இப்ப கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது கண்ணானது பிரமாணமாகும். பார்த்தேன்னு சொல்றேன், நான் பார்த்தேன்னு சொல்றேன், இந்த விஷயத்தை பார்த்தேன்னு சொல்றேன். அப்ப நான்கிறது பார்த்ததும் அந்த விஷயமும் இது திரிபுடி. திரிபுடியை தாண்டி அந்த தியானத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியத பிரமாணம் அப்படின்னு. தியானம் தான் பிரமாணத்துக்கு. பிரமாணத்தினால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? விஷயம் தெரியும், தியானம் வரும், அதுதான் பிரமாணத்துக்கு. தத் பலேன இதர பிரகாசத்தை. பிரமாணத்துடைய பலமான ஞானம் வந்தாதான் வேற எதுவுமே பிரகாசிக்கும். அந்த ஞானம் வரலைன்னா ஒன்றும் பிரகாசி. தியானம் வரலைன்னா ஞானம் இல்லை, அப்ப விஷயம் இருந்தும் பிரகாசிக்காது. ஞானம் இல்லை அதனால பிரகாசிக்கல, விஷயம் இருந்தும் ஞானம் வராததுனால அது பிரகாசிக்கல, ஆத்மா இருந்தும் ஞானம் வராததுனால ஆத்மா பிரகாசிக்கல. அதனால எதுவுமே பிரகாசிக்காது பிராபாகரனுக்கு. ஏன்னா ஆத்மா ஞான ஸ்வரூபம் இல்லை. சாதாரண வேதாந்த கேட்டு இருக்கிறவர்களுக்கு ஆத்மாங்கிறது பிரகாசிக்காதுன்னு இரண்டாவது விசாரிச்சிருந்தோம். ஏன்னா அவன் ஆத்மாவை ஞான ஸ்வரூபமாக சொல்றான். ஆனா பிராபாகர மதத்துல ஆத்மாவிலே ஞானம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லணுமே தவிர ஆத்மாவே ஞானம் கிடையாது. ஆத்மாவே ஞானமா இருந்தா சுருத்தி காலத்துல எல்லாம் நல்லா பார்க்கணும், எல்லாத்தையும் ஒன்றும் பார்க்க முடியாது. அதனால அது ஞானஸ்வரூபமாக ஒத்துக்கலை. ஆத்மாவில ஞானம் வருது, பிரமாணம் வந்து ஞானத்தை உண்டு பண்றது ஆத்மாவில. தத்வலேன இதர பிரகாசத்தை. இந்த பிரமாணம்னு சொன்னாலே அதே என்னது? பிரமாணம் பிரமாத்திரு வியாபாரா பல லிங்கா நித்யானு ஏகா. இது ரொம்ப பிராச்சீனமா இருக்கிறதுனால இந்த மாதிரி சொன்னார். இப்ப நவீனமா கேட்டோம்னா அப்புறம் வந்தவாள்லாம் தர்க்கமதத்துல எப்படி ஒரு பரிஷ்காரம் பண்ணிட்டே வந்திருக்காரோ அதை அனுசரித்து இங்கும் பிரமாணம்னா இது அப்படின்னு இதுதான் பிரமாணம்னு சொல்லப்படுறது இருந்திருக்கோம். அப்பவேதான் அந்த பதில் பார்க்கலாம். ஆனால் இந்த காலத்துல அவ்வளவு பரிஷ்கரிக்கப்படல. அதுக்காக என்ன சொல்றார்? பிரமாத்திரு வியாபாரம். பிரமாதானா யாரு? தெரிந்து கொள்கிறவன். அவன் தெரிந்து கொள்வதற்காக என்ன வேலை செய்கிறானோ அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வேலை பட்சமா கண்ணை திறக்கலாம், கண்ணை வந்து இந்திரியம் வந்து அந்த விஷயத்துல படலாம், அந்த விஷயத்துல வெளிச்சம் வேற இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தா அதுதான் பிரமாத்திரு வியாபாரம். இந்த பிரமாதா ஞானத்தை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்யணுமோ அதுதான் பிரமாத்திரு வியாபாரம், அதுதான் பிரமாணம். அவன் என்ன பண்றாங்கிறது எப்படி தெரியும்? ஹலலிங்க. ஹலத்தினால அனுமானம் செய்ய வேண்டியது நித்யானம் ஏயா. உன் கண்ணால பார்க்கறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவன் நீங்க கண்ணால என்ன பார்க்கறது அப்படிங்கிறது
பார்த்தா தெரியுமா? கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்காகவே தெரியுமா? கண்ணாவதான் பார்க்கிறோம் உங்களுக்கு பிரத்யக்ஷம் தெரியுது. அதை வச்சு பலம் ஏற்படுறது. அந்த பலத்தை அடையாளமாக வச்சுட்டு அது எப்படி இருக்குதுங்கிறதுக்கு ஒரு காரணமாக வியாபாரத்தை கற்பிக்க முடியாது. அன்மைய விதிரேகங்கள்லாம் சகாயம் பண்ணும் அதை கண்டுபிடிக்கிறது. ஒண்ணும் இல்லை. இப்போ சாதாரண ஒரு சின்ன உதாரணமா காண்பிக்கிறேன். நாம இங்க இருக்கிற மனுஷாலெல்லாம் கண்ணால பார்க்கிறோமா காதால பார்க்கிறோமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு கண் இருக்கு, காது இருக்கு, ரூபம் தெரியுது, சப்தம் கேட்கிறது, சப்த ஜானம் ஏற்படுறது, ரூப ஜானம் ஏற்படுறது. கண்ணால ரூப ஜானம், காதால சப்த ஜானம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? தானா தெரியாது. அதுக்கு அன்வய வெற்றியை யுக்தி பண்ணணும். இப்போ கண்ணால நான் சத்தத்தை கேட்கல, காதால ரூபத்தை பார்க்கல அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு அன்வயம் வெற்றிரேகம் பண்ணணும். கண்ணை முடிந்தா ரூபம் தெரியல, ஆனா சத்தம் கேட்கறது இல்லையா? கண்ணை திறந்தால் ரூபம் தெரியுது, கண்ணை மூடினால் தெரியல. ஆனா அதுல என்ன தெரியுதுன்னா ரூபம் தெரியுது கண்ணு தாக்கணும் அப்படின்னு தெரியுது. ஆனா கண்ணை திறந்தாலும் சத்தம் கேட்கறது, கண்ணை மூடினாலும் சத்தம் கேட்கறது. அதுல இருந்து அந்த சத்தம் கேட்கறதுக்கு கண்ணு திறக்கணும் திறக்காம இருக்கிறதுங்கிறது விஷயம் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்ப என்னாச்சு? அதனால கண்ணால அதை பார்க்கலைங்கிறது. கண்ணால ரூபத்தை பார்க்கிறோம், சப்தத்தை பார்க்கணும். இதே மாதிரி அந்த சப்தத்துக்கு ஸ்ரோத்திரத்துக்கும் நீங்க அனுபவத்திலேக்கம் பண்ணலாம். காதை கண்ணா மூடிவிட்டோம், கண்ணை மாத்திரம் திறந்து வச்சிருக்கோம், அப்போ எல்லாம் தெரியுது, ஆனா சத்தம் கேட்கல. அப்படி யாரும் இல்லையா? அதனால என்ன பண்றது? காதை போட்டினா அப்ப கேட்கல, காதை சரியா திறந்து வச்சிருந்தா சத்தம் கேட்கறது. இதுல என்ன ஆச்சு? சத்தம் கேட்கறதுக்கு அதுதான் காரணம். காதை திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு இது. அப்ப அதுக்கப்புறம் இன்னும் மேல போகணும். இது ஒரு சுமாரா சொல்லி பார்த்தேன். இது மாத்திரம் போறாது. கண்ணை திறந்துட்டா தெரியும்னு அவசியம் இல்லை. கண்ணுல அந்த தெரியும், அந்த சக்தி இருக்கணும். இந்திரியங்கிறது தோஷம் இல்லாம நல்லா இருக்கணும். பார்க்கக்கூடிய சக்தியோடு இருந்தா தான் தெரியும். வெறும் கரெக்டா போகாது. அதனால அதை இன்னும் அனுமானம் பண்ணி அனுமான பரம்பரையா கொண்டு போகணும். அதுதான் சொல்றார் சலலிங்கா நித்தியானு நேயகா. இது அனுமானத்தாலதான் சொல்லலாமே தவிர பிரமாணத்தை வேறுதுன்னுட்டா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. சரி, இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்? இங்க சொல்ல வந்தது என்னன்னா, அகம் நான் என்ன தெரிஞ்சுக்கும் போது வெறும் ஆத்மாவைத்தான் அகம்னு நான் தெரிஞ்சு சொல்லணும். அதுல எதையும் கலந்துக்கல. அகம் பதார்த்த அகங்காரம்னு அதிகம்சத்தை போய் அதுல கலந்து நான் அகம்னு நான் பேரு கொடுக்கல அப்படின்னு சொல்ல வந்தவர் தான். அப்ப இதெல்லாம் எதுக்காக சொன்னீங்கன்னு கேட்டா சொல்ற, இதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். தத்ர அகம் இதம் ஜானாமி இது பிரமாதுஹு ஞான வியாபாரः கர்ம விஷயः ந ஆத்ம விஷயः. இதுதான் வந்தது. நான் முன்னாடி சொன்னேன், நான் கடத்தை பார்க்கிறேன்னு தெரிஞ்சவன் கிட்ட நான் கேட்கிறேன், நீ என்னத்தை பார்த்தேன்னு கேட்டா அவன் என்ன பதில் சொல்றாங்க? கடத்தை பார்த்தேன் அப்படிதான் சொல்றாங்க தவிர என்னை பார்த்தேன்னு அவன் சொல்றது இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? தெரிஞ்சும் சொல்றது இல்லை. என்ன தன்னை பார்த்ததா? அது ஏன் காரணம்? என்ன காரணம்? அவனுக்கு என்ன ஒரு ஞான வியாபாரம் ஏற்பட்டதோ, அதாவது பிரமாணத்துடைய வியாபாரம், அந்த வியாபாரம் எதுக்காக ஏற்பட்டதுன்னு கடத்துக்கு கேட்டா கடத்தை பார்க்கறதுக்கு தான் ஏற்பட்டதே தவிர கண்ணை பார்க்கறதுக்காக இல்லை. அதுதான் அங்க காரணம். இந்த கண்ணக்கரன் நான் சொன்னதோ இல்லையா, பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு. அது பிரமாதாவுடைய வியாபாரம்னு. அப்பதான் ஞானம் வருதுன்னு. இந்த பிரமாதா எதுக்காக இந்த வேலை பண்றான் அப்படின்னு கேட்டால் கடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ அந்த வரக்கூடிய தியானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ அவன் ஒன்றும் பண்ண. அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட நான் கேள்வி கேட்டேன்னா அதான் சொல்லுவான். அது எதுக்காக அவன் வேலை பிரமாண வியாபாரத்தை ஏற்படுத்தின்றானோ அந்த விஷயத்தை பத்தின பதில் தான் அவங்க சேர்ந்து வருமே இல்லை. தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லப்பட்டான். அதான் விஷயம். இது நம்ம மற்ற இடத்துல கூட பார்க்கலாம். இப்போ அந்த இந்த 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 பிரகோஷத்துல பாருங்க, இந்த இடத்துல அந்த தேர் இருக்கு, அது தெரியுதா அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுருக்கேன். உடனே ஒரு சமயம் பார்ப்போம். பார்த்துட்டு தேர் தெரியுறதா தெரியலையான்னு கேட்டா தேர் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தேர் தெரியும் போது அது மாத்திரம் தான் தெரியுறதுன்னு இல்லை.
அக்கம் பக்கத்துல இருக்கிற சகல சமாச்சாரமும் தெரியுது. ஆனால் இவனுக்கு இப்ப புரி அதுதான். அதனால என்ன தெரியுதுன்னு கேட்டா அது தெரியுதுன்னு தான் சொல்லலாம். வேற பக்கத்துல இருக்கிற விஷயங்கள் தான் சொல்லலாம். இதேதான் இங்க அகம் இதம் ஜானாமி இது பிரமாத்து ஞான வியாபாரா கர்ம விஷயா ஆத்ம விஷயா. இவன் பண்ணக்கூடிய அந்த ஞான வியாபாரம் இருக்கு, அந்த வியாபாரம் அந்த விஷயம் இருக்கு, கர்மா ஞான கர்மா, அதுக்குதான் இந்த வியாபாரம் பண்றானே தவிர ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. அப்ப ஆத்மா எப்படி தெரியுது? நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றாங்க, தெரியாம சொல்ல முடியாது இல்லையா, எனக்கு தெரியுதுன்னு. அது எப்படி தெரியுதுன்னா தானா தெரியுதுங்கிற. ஆத்மா தூ விஷயானுபவாதேவ நிமித்தா அகமிதி பலே விஷயேக அனுசந்தியதே. ரெண்டு அம்சமாச்சுங்க. இந்த தியானம் வந்தது இல்லையா, விஷய தியானம் ஜடஜானம் வந்தது இல்லையா, இந்த ஜடஜானங்கிறது தான் நான் விஷயானுபவம்னு சொல்றேன். இந்த விஷயானுபவம்ங்கிறது தான் ஒரு காரணம். ஆத்மாவை பற்றின விவகாரம் வரத்துக்கும் காரணம். யாருக்கு அந்த விஷயானுபவம் ஏற்பட்டதோ அந்த ஆத்மாவை பற்றி விவகாரம் வரத்துக்கு விஷயானுபவம் தான் காரணம், ஆத்மானுபவம் இல்லை. தீர்மானம் ஆச்சுன்னா அகமிதி பலே விஷயேக்கு அனுசந்தியது. ரெண்டு இடத்துல தெரிவித்தாங்க. பலேன்னு சொன்னா தியானம். யாருக்கு தியானம் வந்து எனக்கு தியானம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியுது அப்படின்னு அப்ப ஞானத்தோட சேர்த்து தானே கொடுக்குறாங்க. அதே மாதிரி விஷயத்துல எனக்காக தெரியுது விஷயம். அதாவது அந்த விஷயத்துக்கும் அந்த தனக்கும் ஒரு சம்பந்தமும், அதே மாதிரி வந்த தியானத்துக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தமும், இது ரெண்டும் தான் மயா விதிக விதம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் தெரிஞ்சுக்கிறான். அது காரணம் தன்னோடு சம்பந்தப்பட்டு அந்த விஷயானுபவம் ஏற்படுறதுதான். எந்த ஆத்மாவில விஷயானுபவம் ஏற்பட்டதோ அந்த ஆத்மா அந்த தியானத்தோடும் அந்த தியானத்தினுடைய விஷயம் இருக்கு அதோடும் சம்பந்தப்பட்டதாக ஆசி அப்படின்னு ஒரு நியமம் பண்ணிடுவோம். இதுல இருந்து என்ன கிடைக்குதுன்னா, ஆத்மா அந்த விஷயத்தோடு சேர்த்து பாசிக்கிறத நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்றது அந்த விஷயத்தோடு சேர்த்து தன்னை சொல்லலை. இதுதான் என்னுடைய, நான் வந்து பாதிக்கிற விஷயத்தினா இப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத நான் தப்பா சொல்றேன். இப்ப இங்க வந்து ஒரு கட்டம் இருக்கு, அதை பார்த்தா சிவப்பா இருக்கு அப்படின்னு வச்சுங்க. நான் அந்த கட்டம் சிவப்பாக எனக்கு தெரியலேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கட்டம்னு சொன்னா அதுல அந்த சேர்த்து சேராதுங்கிறது நான் சொல்லுவேன். நான் எதை கட்டம்னு சொல்றேனோ அந்த சொல்லக்கூடிய பதார்த்தத்துல அந்த சேர்த்துங்கிற அந்த கலர் இருக்கு, அதை நான் சேர்த்துக்கிறேன். அப்பத்துக்கு அப்படி தெரியுது. வஸ்திரம் அப்படின்னு நான் நீளம் வஸ்திரம் அப்படின்னு சொன்னேன்னா, வஸ்திரம்னு நான் எதை சொல்றேன்னா நீளத்தை சேர்த்து வஸ்திரம் சொல்லணும்னு சொல்லுறேன். வஸ்திரத்தை நான் நல்லா பிரித்து வந்து அதை தனியாகத்தான் சொல்றேன், கலரை தனியாக தான் வச்சுருக்கேன். ஆனா தெரியும்போது சேர்த்து தெரியுது இல்லைன்னு நான் சொல்றேன். அப்ப அதே மாதிரி ஆயுதம் ஜானாமி அப்படின்னு அம்னு தெரியுது ஆத்மா. அது தெரியும் போது விஷயானுபவம் விஷயம் அனுபவம் ரெண்டோடும் கலந்து சேர்ந்துதான் தெரிகிறதுங்கிறத நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தெரியக்கூடிய ஆத்மா வேறு. நான் அதையும் செய்யும் போது குழப்பமில்லை, அதோடு சேர்த்து ஆத்மா தெரிகிறது. ஆக தெரியக்கூடிய ஆத்மாங்கிறது அகம்பின் மேதம் ரூபம் தான். இதம் ரூபம் கலக்காத ஆத்மா அங்க தெரியும். அது என்னுடைய ஒரு வாதம், பூர்வபக்ஷியுடைய வாதம். நானும் நாயம் விஷயானுபவ நிமித்தக அகம் உல்லேசம். இதுவரை பேசினது பிராபாகர மதத்தை அனுசரிக்கிறோம். இப்போ குமாரல பட்டர மதத்திலேருந்து ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பதில் சொல்லுவான், அந்த பூர்வபக்ஷியே பதில் சொல்லுவான். அப்புறம் முக்கியதேன்னு சொல்லி சித்தாந்தி எப்படி அந்த அமர்த்தத்துல ரெண்டு அம்சம் கலைக்கிறதுங்கிறத நிரூபணம் பண்ணுவாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாருங்கிறத முதல்ல குமாரா சொல்லிப்பாங்க. குமாரல பட்டர் ஆத்மாவை பற்றி சொல்லும் போது ஆத்மாவை சைத்தன்ய ஸ்வரூபமாகவும் ஒப்புந்தார், கொஞ்சம் அதை பரிணமிக்கக்கூடிய திரவியமாகவும் ஒப்புந்தார். அதாவது அகம் அப்படின்னு வேதாந்தி எதை சொல்றானோ அதுல வந்து ஜடாம்சமும் கலந்திருக்கு சைத்தன்யாம்சமும் கலந்திருக்குன்னு சொல்லிட்டு வரோமோ வேதாந்தி சொல்றானோ இல்லையோ, கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். ஆனா கலந்ததாக சொல்ல மாட்டோம். ஆத்மாவுடைய ரெண்டு அம்சம் கலந்து இருக்கவே கலக்கல, கலந்து வந்ததுன்னு இல்லை. ரெண்டு அம்சமும் உண்டு, அது ஜலாம்சமும் உண்டு, கொஞ்சம் இதுவும் உண்டு, சைத்தன்ய
அப்படின்னு அவருடைய கல்பனை. அப்ப என்ன ஆகும்? நாயம் விஷயானுபவீத்தா அகமுல்லேசா. அகம் அப்படின்னு சொல்லும் போது விஷயானுபவத்தை சேர்த்தாதான் அகம்னு உல்லேசம் வருதுங்கிறது இல்லை. பின்ன என்ன? கிந்து அந்நேவ ஆத்மமாத்திர விஷய அகமிதி பிரத்யா. கொஞ்சம் விவரம் பண்ணி சொல்ல வேண்டும். அகமுல்லேசத்துக்கு நாம உதாரணம் சொன்னோம். அகம் இதம் ஜானாமி அப்படின்னு. நான் இந்த விஷயத்தை அறிகிறேன். இங்கதானே நான் சொல்லிட்டேன். இதுதான் அகமுல்லேசம். இப்ப பிராபாகரன் சொன்னா நான் சொன்னது இந்த அனுபவத்துடைய விஷயமே கிடையாது. இப்ப இவனுக்கு வந்து அனுபவம் இருக்கு. அந்த அனுபவ விஷயம் எதுன்னு சொன்னா இதம்னு அவன் எதை காண்பிக்கிறானோ அதுதான் புரியுது. அதைத்தான் அதனால்தான் எதை தெரிஞ்சு பார்த்தேன்னு கேட்டா அதைத்தான் அவன் சொல்லுவனே தவிர தன்னை சொல்லிக்க மாட்டான். ஆக இந்த அனுபவத்துக்கு நான்கிறது விஷயமே கிடையாது. ஆக விஷயங்கிறது அந்த வஸ்து ஒண்ணுதான். அப்ப விஷயம் ஆகாமலே அந்த அனுபவத்தோடு சம்பந்தப்பட்டதாக ஆத்மா பாதிக்கிறது. இது பிராபாகரன் சொன்னது. இவர் என்ன பண்ண போறார்? அந்த அனுபவத்துக்கு ஆத்மாவும் விஷயம்தான். நான் தெரிகிறது அப்படின்னு சொன்னோம்னா ஆத்மா கூட அந்த அனுபவத்துல விஷயமாகும். எப்படி கடன் விஷயமாகுமோ அதே மாதிரி தானும் அந்த அனுபவத்துக்கு விஷயம்தான் அப்படின்னு சொல்ல வர்றார் குமாரலட்சுமி. இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். அந்த அகம்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கு. அது ஆத்மமாத்திர விஷய அனுபவம் அகமிக்கு பிரத்யேகம். சரி, அப்ப அந்த ஆத்ம விஷயமான அனுபவம்னு இதை சொல்லிட்டா இந்த அனுபவத்தை அனுபவிக்கிறவன் பிரமாதா யாரு? யாருக்கு வருது இந்த அனுபவம்? ஆத்மாவுக்கே தான். தன்னை பத்தின அனுபவம்ங்கிறது தனக்குதான் வரும். அதனால அந்த இடத்துல ஆத்மாவுக்கு ரெண்டு காரணம் வந்து அவனே பிரமாதாவாக ஆகிறான், அவனே அதுக்கு பிரமேயமாகவும் ஆகிறான். அப்ப ஒரே சமயத்துல அந்த ஞானத்துக்கு ஆச்சரியமான பிரமாதாவாகவும் விஷயமாகவும் ஒரு ஆத்மா எப்படி இருக்கும்னு சொன்னா அதுக்காக அதுல ரெண்டு அம்சத்துக்கள் ஆத்மாவில ரெண்டு காலம் போட்டார். தஸ்மித்து திரவியரூபத்வேன ஆத்மன பிரமேயத்துவம் ஞாதத்வேன பிரமாதத்துவம். பிரமாதத்துவம் அதுவும் உண்டு, பிரமேயத்துவமும் உண்டு. பிரமேயத்துவத்துக்கு என்ன ரூபம்னா அது ஒரு திரவியம். ஆத்மாங்கிற ஒரு திரவியம் ஒரு பதார்த்தமா இருக்கு, அதனால அது பிரமேயம் ஆகிடலாம். அதே நேரத்தில் வியாபாராக இருக்கு, அதனால அதே பிரமாதாவாக ஆகலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. பிரமாத்திரு பிரமேய நிர்காத ரூபத்வா அகம் பிரத்யக்ஷ கிராஹ்ய கிராஹக ரூபா ஆத்மா. ஒரு சித்தாந்தம் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆத்மாங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா கிராஹ்ய கிராஹக ரூபா. கிராஹ்யம்னா அனுபவ விஷயம், கிராஹகம்னா அனுபவத்துக்கு ஆசிரியம். அது அனுபவத்துக்கு ஆசிரியமாகவும் இருக்கு, விஷயமாகவும் இருக்கு. அனுபவமாக இருக்கணும் சொல்லலாம். தஸ்மாத் இதமனிதம் ரூபா. அப்படின்னா அனுபவ விஷயத்தை நான் இதம்னு சொல்லுவேன், அனுபவத்து ஆத்மாவை அனிதம்னு சொல்லுவேன். அப்ப ஆத்மா இதமனிதம் ரூபா ரெண்டு கிளம்புதான் ஆச்சு. ஏன் கொடுத்துருக்காரு? இதமனிதம் ரூபா நீ சொன்னது அதான் சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் இந்த ரீதியில இதமனிதம் ரூபகாங்கிறது சொல்றது எனக்கு சாதாரண சித்த ஆத்மா வந்து சித்தமாவே ஜடம் சைத்தன்ய ஸ்வரூபமா இல்லவே இல்லை. ஆத்மாவில சைத்தன்யங்கிறது வருது அப்படின்னு சொன்னோம். இவர் என்ன பண்ணினாருன்னா அதுல சைத்தன்யம், அதுவும் சைத்தன்யம் தான், சைத்தன்யமாவும் இருக்கு, நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் ஜடமாவும் இருந்துச்சு அப்படின்னு ரெண்டையும் கலந்து போட்டார். அதனால இதமனிதம் ரூபகான்னு சொல்லி வச்சார் குமாரலோகர். பிரமேயாம்சத்தை இதம் ரூபத்வா அனிதம் ரூபத்வா பிரமாத்திரம் சத்ய அப்படின்னு இது இதுக்கப்புறம் நம்ம முடிக்கிறோம். பிரமாத்திரம் சத்தியோட நின்று போச்சு, அதோட வாட்சம் முறிஞ்சு போச்சு. இப்ப பிராபாகரன் இதை கண்டிக்கிறான். நசைதம் சொன்னேன், ஆனா வந்து உச்சிதமாக இல்லை, அயுத்தம். ஏன்னா அனம்சத்வா அபரிணாமித்வாச்ச ஆத்மனா. ஆத்மா அனம்சம், அம்சம் இல்லாது, அதுக்கு அவயவம் உண்டோ, பாதி இப்படி இருக்கு பாதி எப்படி இருக்குன்னு சொல்றது, பாதியெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அபரிணாமித்வாச்ச ஆத்மா, ஆத்மாவோட பரிணாமமே வராது. எப்போ ஒரே மாதிரி கூட்டஸ்தரிக்குமான ஆத்மா இருக்கணும் கூட ஆத்மா.
அது பாட்டு மாறி மாறி திரவியம்னு ஒருத்தம் விட்டேன்னா அது அப்பப்போ மாறும். மாறுதுன்னு சொன்னா அப்புறம் அதை மிஷின் எப்படி சொல்ல முடியும்? அதனால ஆத்மாவை அப்படி சொன்னது முதல் பத்து. பிரமேயத்தை இதம் ரூபத்தையா பராகுரூபத்வா அனாத்மம். ஒண்ணு தீர்மானமா வச்சுக்கலாம், பிரமேயம்ங்கிறது எப்போதுமே ஆத்மா ஆகாது. பிரமாதாதான் ஆத்மா. தெரிந்து கொள்கிறவன் ஆத்மா. எதை தெரிந்து கொள்கிறானோ அது பிரமேயம். பிரமேயம் ஒரு நாளும் ஆத்மா ஆகாது. இந்த ஒரே ஆத்மா வச்சு அதுதான் பிரமாதா, அதுவே பிரமேயம் சொல்லப்படாது. பராகுரூபத்வா பிரமேயத்தை அனாத்மத்வா, அது பராசக்தி. ஆத்மாவை பிரத்யக்னு சொல்லுவோம். பிரத்யக்ங்கிறது ஆத்ம சப்தத்துக்கு முக்கியார்த்தம். அப்படி இல்லாதது பராசம். தஸ்மாத் நீலாதி ஞானபலம் அனுபவ ஸ்வயம் பிரகாசமானः கிராஹ்யம் இதந்தயா கிராஹகஞ்ச அனிதந்தயா அவபாசயதி கிரகணஞ்ச அனுமாபயதி இது யுக்தம். இப்ப நீலாதி ஞானபலம் அனுபவம். நமக்கு நீளமா தெரியுது, ஒழுங்கா தெரியுது, இதெல்லாம் பலம் இல்லையா? இந்த பலமானது தானே பிரகாசிக்கிறது. தான் பிரகாசிக்கிறது விஷயத்தை கிராஹ்யமாக இதந்தயா. அதுல திரிபுட்டி பிரகாசிக்கிறது. திரிபுட்டியில அந்த விஷயம் கர்மகாரகமாக பாதிக்கிறது. ஆத்மாங்கிறது ஞாதாவாக பாதிக்கிறான். கிராகத்தை அனிதந்தையா அவகாசயதி கிரகணிக்கு அனுமாபேது. எப்படி இது அந்த பிரமாணத்தால வந்தது? அதாவது பிரமாதா செஞ்ச வியாபாரத்தினால ஏற்பட்டது இந்த ஞானம். அது அனுமானத்தால தெரிவித்து. ஆக எந்த ஞானம் பிறந்து வந்ததோ அந்த ஞானம் நமக்கு 3 விஷயத்தை தெரிவித்துள்ளது. ஒண்ணு, தனக்கு எது விஷயமோ எதை தெரிவிக்கிறதுக்காக அந்த ஞானம் ஏற்பட்டதோ அந்த விஷயத்தை தெரிவிக்கிறது. எந்த ஆத்மாவுக்கு அந்த ஞானம் வந்ததோ அந்த ஆத்மாவை தெரிவிக்கிறது. தன்னையும் தெரிவிக்கிறது. சுயம் பிரகாசம் சொல்லி விட்டுடலாம். இது 3யும் பிரத்யட்சமா தெரிவிக்கிறது. ஆனா தான் எப்படி வந்தது, பிரமாதா ஒரு வியாபாரம் என்ன, அவனுடைய பிரயத்தனம் என்ன, எப்படி இது வந்ததுங்கிறத அனுமானம் பண்ணிருக்கிறது. பிரத்யட்சமா தெரிவிக்கிறது. இது யுக்தம். அதஹ ந இதம்சா அகங்காரா யுஜ்யதே. அதனால இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணத்துல அகமம்ச அகங்காரம்ங்கிற அகம்னு நாம எதை சொல்றோமோ, அகங்காரம்னா அகம்னு நமக்கு எது தெரியுறதோ அதை வச்சுக்கணும். அதுல இதமம்சம் சேர்க்கக்கூடாது. வெறும் ஆத்மாதான் அதுல எதையும் சேர்க்க முடியாது. இதுவரை பூர்வபக்ஷம் இல்ல. அகங்காரகான நாம சொல்ற மாதிரி அது இல்லை. அகம்னு எது தெரியுறதோ அதுதான் அகங்காரம். நான்னு நமக்கு தெரியக்கூடிய ஒரு வஸ்து இருக்கு, அதைத்தான் அகங்காரம்னு சொல்ற. அந்த அம்சம் அதுல இதமம்சம் கிடையவே கிடையாது. அது வெறும் ஆத்மா தான். அது ஒத்துக்கலையே. அப்படி கூட இல்லை. ஈஸ்வரன் லெவல்ல ஏன் சொல்லலையேன்னு கேட்டா, இவனுக்கு சம்சாரம் இருக்குங்கிறான் இந்த ஆத்மாவுக்கு. ஆனா ஆத்மாங்கிறதுல ஒன்னும் கலந்து வச்சுக்கல. ஆத்மாங்கிற சப்தம் எதை நான் சொல்றேனோ அந்த நான்கிற சப்தத்துக்கு அர்த்தம் வெறும் ஆத்மா. வெறும் ஆத்மா தெரிஞ்சுதான் நம்ம பிரயோகம் பண்றோம். அந்த வெறும் ஆத்மாவில ஞானம் வருது. பலவிதமான சுகம் துக்கம் 24 குணங்கள்ல ஏகப்பட்ட குணங்கள் அதுல வந்துட்டு போடும். சம்சாரங்கிறது அதுல வந்துட்டு போடும். ஆனால் அதுக்காக நான் எதை சொல்றேனோ அது வெறும் ஆத்மா இல்லைன்னு சொல்றாரு. இவாளுக்கு என்ன ஆச்சு, ஏன் அது வெறும் ஆத்மா இல்லைன்னு சொல்றான்னு ஆத்மா கூடக்கம். அதுல ஒன்றும் வரவும் இல்லை போகவும் இல்லைங்கிறாங்க. ஆனா சம்சாரம் வந்தது போனதுன்னா தெரியுது எங்க வந்தது அப்படின்னு கேட்டா, அதுக்காக அதுல மனத்தை ஏற்றிட்டான். இதவம்சத்தை கலந்து விட்டான். அந்த இதவம்சம் கலந்து இதவம்சத்துல வரக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாமே ஆத்மாவில் வந்தா மாதிரி அத்தியாசத்தினால ஒன்னா பண்ணி விட்டுட்டான். அப்ப என்னாச்சு, தனக்கு எல்லாம் வந்தா மாதிரி தெரிகிறது அப்படின்னு. இவன் என்ன சொல்றான், தனக்கு வருது நிஜமாவே வருதுங்கிறான். ஆத்மாவில இதவம்சம்னு ஒண்ணு கலந்து இதவம்சத்துல வரக்கூடியது எல்லாம் ஆத்மாவில வரதாக தெரியுதுன்னு நீங்க சொல்ற. ஆத்மாவில எதையும் கலக்காத வெறும் ஆத்மாதான், அதுலதான் எல்லாமே வந்ததுன்னு சொல்றது. இது இவருடைய அகம் நான் அப்படின்னு சொல்ல. நான் இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் வெறும் ஆத்மா மட்டும்தானே தவிர இன்னொன்னு கலந்த ஆத்மா கிடையாது அப்படின்னு வருது. இதுல இருந்து சித்தாந்தி பேசுறார்.
தத்திர இடம் பவான் பிரஷ்டவ்யா. நான் உன்னை பார்த்து கொஞ்சம் கேள்வி கேட்க போறேன், அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு, அப்புறம் நான் உன் கேள்விக்கு பதில் சொல்றேன். கிம் ஆத்மா சைதன்ய பிரகாசः அனுபவः ஜட பிரகாசः உத கோபி சைதன்ய பிரகாசः அथवा சைவ சைதன்ய பிரகாசः ஆத்மா ஜடஸ்வரூபः. நான் மூணா விகல்பிச்சு உனக்கு கேட்கிறேன், புரியா? ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஞானம் பிறக்கிறது அப்படின்னு நீ சொல்ற. நான் ஞானத்தை சைத்தன்யம். இப்போ ஞானத்தை நீ சொப்பிரகாசம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஞான சப்த ஸ்தானத்துல நான் இப்போ அனுபவங்கிற சப்தத்துக்கு நீங்களே சொல்லிருந்த ஞானம் அனுபவா அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன், ஆத்மா சைத்தன்ய பிரகாசம், அனுபவம் ஜட பிரகாசம் அப்படின்னு சொல்றியா? நீ எப்படி சொல்றேன்னு கேட்கிறேன். ஆத்மா சைத்தன்ய பிரகாசம்னா என்னன்னா அது சைத்தன்ய ஸ்வரூபம். அனுபவம் ஜட பிரகாசம்னா சைத்தன்யத்தினால பாதிக்கப்படும். ஜட பிரகாசம்னா என்ன கிடைக்கும்? இன்னொன்னுனால எது பாதிச்சுட்டு பிரகாசப்படுறதோ அது ஜட பிரகாசமா. தானே ஸ்வயம் பிரகாசமா இருக்கோ அது சைத்தன்ய பிரகாசம். அது ஒரு வழிபாடு. இப்ப ஆத்மா சைத்தன்ய பிரகாசம், அதுல ஏற்படக்கூடிய அனுபவங்கிறது இருக்கே, பிரமாணத்தால் வரக்கூடிய அனுபவம், அது ஜட பிரகாசம் அப்படின்னு சொல்லலாமா? அல்லது ஜோதி சைத்தன்ய பிரகாசம், ஆத்மாவும் சைத்தன்ய பிரகாசம், அது அந்த அனுபவம் வருதே அதுவும் சைத்தன்ய பிரகாசம், அதாவது ரெண்டுமே சொப்பிரகாசம் அப்படின்னு சொல்லிக்கலாமா? அல்லது திருப்பி மாற்றி போடலாம், சைவ சைத்தன்ய பிரகாசம் ஆத்மா ஜடஸ்வரூபம், அதுல வரக்கூடிய அந்த அனுபவம் தான் சைத்தன்ய பிரகாசம், ஆத்மாங்கிறது பிரகாசம் இல்லையா, ஜடம், அதனால பிரகாசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணு தவிர நாலாவது வழி இல்லை இல்லையா? எதையோ ஒண்ணு நீ சொப்பிரகாசமான்னு சொல்லிட்டு இன்னும் ஒண்ணு ஜட பிரகாசமா சொல்லியா? இந்த ரெண்டுல எதை நீ ஜட பிரகாசமாகவும் வச்சுக்கிற, எதை சைத்தன்ய பிரகாசமா வச்சுக்கிற? ரெண்டையும் சைத்தன்ய பிரகாசமா வச்சுக்கிறியா? ரெண்டையும் ஜட பிரகாசம்னு சொன்னா அப்புறம் பிரகாசமே இல்லாத. ஆக எதையாவது ஒண்ணு சொப்பிரகாசம்னு சொல்லியா? அதனால ஒரு சொப்பிரகாசம் அவசியம் இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுக்கிறேன், ரெண்டுமே ஜட பிரகாசம் சொல்லிக்கிறியா? அந்த மாதிரி விதி தத்திர நதாவது பிரசமஸ்கல்பா. பிரசமஸ்கல்பனா என்ன? ஆத்மா சைத்தன்ய பிரகாசம், அதுல வரக்கூடிய அனுபவம் ஜட பிரகாசம் அப்படின்னு சொல்லலாமா? அது 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 சரியா இருக்காது. ஏன்? ஜடஸ்வரூபே பிரமாண பலே விஸ்வஸ்ய அனவபாவ பிரசங்கா. தோஷம் என்ன தெரியுமா? ஆத்மா சைத்தன்ய பிரகாசம் அப்படின்னா அதுல வரக்கூடியது எதுவோ அது ஜட பிரகாசம். ஜட பிரகாசம்னு சொன்னா அது தானா பிரகாசிக்கக்கூடிய சுவாவம் இல்லாதது, இதுதான் ஜட பிரகாசம். இப்ப எதை ஜட பிரகாசம் சொன்னதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ கடத்தை பார்க்கறான்னு சொன்னோமோ, கடத்தை பார்க்கறதுக்கு இந்த பிரமாதா நிறைய வேலை பண்ணினாங்க. தன்னை திறந்து அங்க எல்லாம் பண்ணி இவ்வளவு வியாபாரங்கள் எல்லாம் பண்ணி கடைசியில என்ன சம்பாதிச்சானா கடஜானத்தை சம்பாதிச்சான். இந்த கடஜானமானது ஜட பிரகாசம்னு சொல்லிட்டா அப்ப இந்த வெளிச்சத்துக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அது ஞான பிரகாசம் இல்லை. அப்படியா அது எப்படி கடத்தை பிரகாசப்படுத்த முடியும்? கடமும் ஒரு ஜடம், ஞானமும் ஒரு ஜடம். அப்ப ஜடமான ஒரு ஞானம் ஜடமான கடத்தை எப்படி பிரகாசப்படுத்த முடியும்? வித்தியாசமே இருக்கு. ஜடஸ்வரூபே பிரமாண பலே, ஞானம் தான் பிரமாண பலம், அதுவும் ஜடம்னு இப்ப ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா விஸ்வஸ்ய அனவபாவ பிரபஞ்சா. இந்த வெளிச்சத்தை கொண்டு வெளிச்சம் இல்லாத வஸ்துவை பார்க்கறதுக்கு உபயோகப்படுத்திக்கணுமே, இருட்டை கொண்டு பார்க்க முடியுமோ? பண்ண முடியாதுங்க. அதனால அந்த கட்டம் தானா பிரகாசிக்க மாட்டேங்கிறது. அது தெரியறதுக்காக நீங்க ஞானத்தை ஏற்படுத்திட்டு, ஞானமும் அந்த கடத்தை போலதான் தானா ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா அப்ப அது என்ன பிரயோஜனம்? ஏன் தெரியாது? ஒரு கடத்தை பார்க்கறது இன்னொரு கடத்தை கொண்டு வந்தா மாதிரி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விஸ்வஸ்ய அனவபாவ பிரசங்கா. ஆனா இந்த கேள்விக்கு சட்டுன்னு அவன் உடனே மைவம் இப்படி பேசக்கூடாது, அவன் ஆட்சேபம் தெரிவிக்கிறான். மைவம் பிரமாதா சேதனா தன் பலேன பிரதீபேனேவ விஷயம் இதந்தயா ஆத்மானஞ்ச அனிதந்தயா சேதயதே இது ந விஸ்வஸ்ய அனவபாவ பிரசங்கா. இது 4 பேர் அந்த எதிர்த்தாப்புல வச்சுட்டு பேசுற மாதிரி இந்த கிரந்தம் எழுதிட்டார்.
இவர் சொல்ல ஆரம்பிச்சாரோ இல்லையா இந்த விகல்பத்துல, நீ இப்படி சொன்னேன்னா ஒண்ணுமே தெரியாது போதும் அப்படின்னு. ஆஹா முடியாது, இது எப்படி நான் சொல்றேங்கிறத பாரு. நான் அனுபவத்தை ஜடப்பிரகாசம்னு சொன்னாலும் கூட அந்த பிரமாதாவை சைத்தன்ய பிரகாசமாக ஒத்துள்ள இந்த கல்பத்துல இந்த இந்த பட்சம் பொருத்தமே சொன்னால் அப்படின்னு தானே வந்திருக்கு. இது இப்படி ஒரு பட்சம் இருக்குன்னு நான் சொல்ல வரல. இப்படி சொன்னால் என்ன ஆகும்னு விசாரிச்சு பார்க்கணும். அப்ப என்ன பார்க்கணும், ஆத்மாவை சொப்பிரகாசம் சைத்தன்ய பிரகாசமாக வச்சுருக்கோம். அதனால அதனுடைய அந்த பிரகாசத்தினாலே நமக்கு அந்த விஷயமும் அந்த ஞானமும் ரெண்டுமே ஆகும். அதனால விஸ்வமே உலகமே தெரியாதவர்கள் பிரமாணபலமான ஞானம் ஜடப்பிரகாசமாக இருந்துச்சுன்னா விஷயமே தெரியாத பொழுதும்னு நீ பேசக்கூடாது. ஏன்னா அது ஜடப்பிரகாசமா இருந்தாலும் ஆத்மா சுப்பிரகாசமா இருக்கு, அது போதும். இதுக்கு திருஷ்டாந்தம் என்ன சொல்லலாம் தெரியுமா, பிரதீபேனேவ விஷயம் இதந்தயா ஆத்மானஞ்ச அனிதந்தயா சேதது. பிரதீபேனே இந்த வெளிச்சம் கொண்டு வரான் வழக்கு, அதனால இயற்கையில இருக்கக்கூடிய கடன் தெரிகிறது. இப்ப என்னுடைய ஞானம் இருக்கு, அந்த ஞானம் அந்த கடத்தையும் தெரிவிக்கிறது, அந்த வெளிச்சத்தையும் தெரிவிக்கிறது. வெளிச்சம்னா பிரதீபம். எந்த வெளிச்சத்துல அந்த கடம் எனக்கு தெரியுதோ அந்த வெளிச்சமும் எனக்கு தெரிகிறது, இந்த கடமும் தெரிகிறது. அப்ப இதை ரெண்டையும் தெரிவிக்கக்கூடியதாக எது இருக்கு, ஞானம். வெளிச்சம் இருக்கு. வெளிச்சங்கிறது ஜடம், வெளிச்சம் பிரகாசம், ஆனா ஜட பிரகாசம். விஷயம் அதனால ஜடம், அது பிரகாசமே இல்லை, வெறும் ஜடம். இந்த ரெண்டுமே ஜடமாக இருந்தாலும் கூட இதை ரெண்டையும் சேர்த்து தெரிவிக்கக்கூடியது எதுன்னா எனக்கு வரக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதே மாதிரி இந்த நியாயம் இதை திருஷ்டாந்தமா வைக்கும்போது அப்படியே இங்கே அப்ளை பண்ணலாம். எப்படின்னு கேட்டா, எனக்கு அனுபவம் இருக்கு, அது ஜட பிரகாசம். ஆத்மாங்கிறது சைத்தன்ய பிரகாசம். இப்ப இந்த ஆத்மாங்கிற சைத்தன்ய பிரகாசம் தனக்கு ஜடப்பிரகாசமான அனுபவத்தையும் அந்த அனுபவத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய மற்ற ஜடாதிகளையும் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறது. இது சௌரியமா தானே இருக்கு. அதனால உலகமே தெரியாத பொழுதுன்னு சொல்லக்கூடாது, ஏதாவது ஒண்ணு சொப்பிரகாசமா இருந்து விட்டுனா கூட போதும் அப்படின்னு அவன் பிரமாதா சேதனா, அவன் சைத்தன்ய ஸ்வரூபம். தத் பலேனா, தன்னுடைய சைத்தன்ய பலத்தினாலே பிரதீபேனேவ விஷயம், பிரதீபத்தினாலே விஷயத்தை ஞானம் பிரகாசப்படுத்துவது போல விஷயம் இதந்தயா ஆத்மானஞ்ச அனிதந்தயா சேதயதே. சேதயனா புரிந்து கொள்கிறான். அதனால விஸ்வசிய அனவகாச பிரபஞ்சம் பிரமாண பலத்தை ஜடமாக ஒத்துக்கிறதுக்காக அந்த விஸ்வம் ஔபாதிக்காமல் போகும்னு சொன்னது தப்பு. அப்ப இவர் பதில் தன்னா வயம் சைதன்ய ஸ்வபாவோபி சன் விஷய பிரமாணேன அச்சேதனேன அனுகிரகீத பிரகாசதே இது நைவ சாது லட்சியம். இவர் என்ன போட்டார், என்ன சொன்னா, தான் அந்த பிரமாதா தான் சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம், அதாவது தானே பிரகாசிக்கக்கூடிய சுவாவங்கள சேத்தன பிரகாசனா இருக்கான். இப்படி இருக்கிறவன் விஷயத்தை பிரகாசப்படுத்த முடியல, ஜடமான இன்னொரு அனுபவ பிரகாசம் வந்தது, அதோட சேர்த்துதான் விஷயத்தை பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னா இது கௌரவமா? சேதன பிரகாசம் பிரகாசப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை ஜடமான ஒரு பிரகாசம் பிரகாசப்படுத்தி கொடுக்கிறது, அதோட சேர்ந்தா பிரகாசப்படுமாங்கிறது நெருங்க சாது லட்சத்தை ஒரு விதிதமா இல்லையே. ஸ்வயம் சைதன்ய ஸ்வபாவோபி சன், ஆத்மா ஸ்வயம் சைதன்யம். அப்படி இருந்தாலும் கூட விஷய பிரமாணேன அச்சேதனேன அனுகிரகீதா, அந்த விஷய பிரமாணம் பிரமாண வியாபாரத்தால் வரக்கூடிய அனுபவம்னு ஒண்ணு சொன்னோமே, அந்த அனுபவம் ஜட சுவாவம்னு சொன்னேன், ஜட பிரகாசம், அதனுடைய அனுகிரகத்தை அபேட்சிக்கிறது. ஏன அனுகிரகீதா பிரகாசத்தே இது நைவ சாது லட்சியத்தைன்னு சொல்றது ஒண்ணு நன்னா இல்லையே. கிஞ்ச பிரமாணபலேன சேத் பிரதீபேனேவ விஷயம் ஆத்மானஞ்ச சேதயதே ததா சேதயதி கிரியா அனவஸ்தா பிரசங்கா. சேதயதி கிரியான்னு சேர்த்து போடும், சேதயதின்னு தனி படம் கிடையாது. சேதயதி கிரியா அனவஸ்தா பிரசங்கா. இப்ப பாருங்க, ஒரு பிரமாண வியாபாரம் பண்ணி அதனால ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி, இந்த அனுபவங்கிறது ஜடமான அனுபவம், இந்த அனுபவத்தை கொண்டு பிரமாதாவாக இருக்கக்கூடிய சேதனன்
ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறான். அப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் இன்னொரு பிரமாண வியாபாரம் பண்ணி வேற ஒரு அனுபவத்தை உண்டாக்கி அதை வச்சு இதை தெரிஞ்சுக்கணும். சரி, அப்புறமா வந்து ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் ஒரு பிரமாண வியாபாரம் பண்ணி ஒரு தியானத்தை ஏற்படுத்திக்கணும். அதில் கடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வேலை பண்ணினா தியானம் வந்தது, கடன் தெரிஞ்சது. கடன் தனக்கு தெரியுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தியானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு வேலை பண்ணணும். பிரமாண வியாபாரம் பண்ணினான்னா அதனுடைய தியானம் ஏற்படும். அது வந்தவருக்கு கட தியானம் இருக்கு. அப்ப எதனால கட தியானம் தெரிஞ்சுதோ அந்த தியானத்தை தெரிஞ்சுக்கணுமானால் மறுபடியும் பண்ணலாம். இது எப்போ போக முடியும்? இதே அனவஸ்தா தோஷம் வரும். தெரிஞ்சுக்க அதே திருப்பி தெரியுது தியானம் வந்தது எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்டா அவன் மறுபடியும் பார்க்கலாம். ஏன்னா வந்துதான் வரலையான்னு சந்தேகம், தியானம் வந்துதான் வரலையா இது உங்களுக்கு, அதனால இது தெரியாது. இப்பதான் சேதேது கிரியா அனவஸ்தா பிரசங்கா. ஆக இந்த முதல் கல்பம் சொன்னாரே ஆத்மா சைதன்ய பிரகாசம், ஆனா அதுல பிரமாணத்தால வரக்கூடிய அனுபவம் ஜடம் அப்படின்னு ஒரு கல்பம் சொன்னாரு. இது சரியானது கிடையாது சித்தாந்தி முடித்தார். இப்ப ரெண்டாவது கோபமே அடுத்தது திவ்ய கல்பம். அதாவது ரெண்டுமே சைத்தன்யமாக வச்சுருவோம். ஆத்மாவும் சைத்தன்யம் தான், அதுல வரக்கூடிய அந்த தியானம் இருக்கு, பிரமாண வியாபாரத்தால வரக்கூடிய தியானம் அதுவும் சைத்தன்யம் வச்சுருவோம். ரெண்டும் சைத்தன்யமா வச்சுக்கோங்கன்னு சொல்லுவான். அப்போ அதுக்கு அடுத்த கண்டனம் அப்புறம்